السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. உள்ளத்தின் இபாதத்துகள் என்ற தலைப்பிலே இதுவரை 7 இபாதத்துகளை நாம் பார்த்துள்ளோம். அந்த 7 இபாதத்தும் யாருக்கு நினைவில் உண்டு? வரிசையாக ஈமான், தக்வா, ஷுக்ர், சபர், ரஜா, கௌஃப். ரஜாக்கு முன்னாடி முஹப்பத். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இபாதத் அத்தவாது. அத்தவாது என்ற வார்த்தைக்கு தமிழிலே தாழ்மை என்று சொல்லலாம். தாழ்மையாக நடந்து கொள்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களிடத்திலே எதிர்பார்க்கும் ஒரு சிஃபத், ஒரு பண்பு என்னவென்று சொன்னால் தாழ்மை, பணிவு. தாழ்மை என்பது உள்நிலை, உள்ளத்திலே இருக்கின்ற நிலைக்கு பேர் தாழ்மை. அதன் வெளிப்பாடு பணிவு. அவன் பணிவாக நடந்துக்கிறான்னு சொன்னால் அது வெளிப்படையாக நடந்து கொள்கிற விதம். ஆனால் அதுக்கான மூல காரணம் தாழ்மை. நீங்கள் எழுதும் போது எழுதுவீங்க, தாழ்மையுடன் வேண்டு கொள்கின்றோம் அப்படின்ட்டு. அந்த தாழ்மை என்ற பண்பு, அதுக்கு ஆப்போசிட் என்னன்னு சொன்னால் தற்பெருமை, கிபர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் மினல் கிபர். ஒரு அணுகளவு தற்பெருமை இருந்தாலும் உள்ளத்திலே அந்த மனிதர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதேபோல் இந்த தாழ்மை என்ற சிஃபத், இந்த குணத்தை யார் பேணி காக்கின்றார்களோ அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நற்செய்தி சொல்லியிருக்கின்றார்கள். மன் தவாதஅ லில்லாஹி ரஃபஅஹுல்லாஹு கத்ரஹ் அவ் ரஃபஅஹுல்லாஹ். யார் அல்லாஹுக்காக தன்னை தானே தாழ்த்தி கொள்கிறாரோ, யார் அல்லாஹ்வின் முன்னிலையில் தன்னை தானே தாழ்த்தி கொள்கிறாரோ அல்லாஹ் அவருடைய மதிப்பை உயர்த்துகின்றான், அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்செய்தி கூறுகிறார்கள். நீங்களே அதை காணலாம். நீங்கள் தாழ்மையுடன் நடந்து கொண்டால் மக்கள் மத்தியிலே உங்களுடைய மரியாதை கூடும். மக்கள் உங்களை எப்படி பார்ப்பார்கள்? மிகுந்த மரியாதையுடனும் கண்ணியமுடனும் மக்கள் உங்களிடத்திலே நடந்து கொள்வார்கள். சரி, இந்த தாழ்மை அப்படின்ற பண்புக்கு எதிரான 2 பண்புகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாழ்மை இல்லாத நிலை, அதாவது பெருமையுடைய நிலை என்ன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 அலாமத்துகள், 2 அறிகுறிகள் சொன்னார்கள். முதலாவதாக, ஒரு சத்தியம், ஒரு உண்மை, ஒரு ஹக்கு, ஒரு நசீஹத் அவனுக்கு கூறப்பட்டால் அதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒரு நல்ல விஷயம், ஒரு ஹக்கான விஷயம், ஒரு உண்மையான விஷயம், ஒரு சத்தியம், ஒரு நசீஹத் என்று அவனுக்கு உபதேசம் செய்யப்பட்டால் அதை அவர் செவியேற்க மாட்டார். அங்கே தற்பெருமை கொள்வார். நீ யார் எனக்கு சொல்லுவது? நான் உன் பேச்சை ஏன் கேட்கணும்? எனக்கே நீ சொல்றியா என்ற வார்த்தைகளை கொண்டு ஹக்கை நிராகரித்தல், சத்தியத்தை நிராகரித்தல், இது தாழ்மைக்கு நேர் எதிரானது. கிபருடைய ஒரு பெரிய அலாமத் என்னன்னு சொன்னால் ஹக்கை மறுப்பது, ஹக்கை ஏற்றுக்கொள்ளாதது. 2வது அடையாளம் என்ன? கம்தின் நாஸ், மக்களை தாழ்வான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கிறது, மக்களை குறைத்து மதிப்பிடுறது, மக்களை பற்றி ரொம்ப கீழ்த்தரமான ஒரு அபிப்பிராயம் கொள்வது. இவன் எல்லாம் யார்? இவனுடைய என்ன அந்தஸ்து? இவனுக்கெல்லாம் என்ன வெயிட்டேஜ்? இவனுக்கு நான் என்ன மரியாதை கொடுக்கணும்? இவன்லாம் ஒரு ஆளா என்று பிறரை தன்னை விட மிக மோசமான ஒரு நிலையில் ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பது, இது கிபர். தன்னைத்தானே உயர்ந்த அந்தஸ்தில் பார்த்து பிறரையெல்லாம் என்னை விட ரொம்ப தாழ்ந்தவர்கள், என்னை விட மிக கீழ்த்தரமான மக்கள்,
நான் தான் சிறந்தவன் என்று பார்ப்பது தான் கிபர். தவாது என்பது என்னிடத்தில் ஒரு 4 நல்ல குணங்கள் இருந்தால் என்னை விட அவரிடத்தில் 40 இருக்க வேண்டும், 40 இருக்கும், எனக்கு தெரியல, அவர் நல்லவராக இருக்கலாம் என்று அவரை பற்றி நல்ல அபிப்பிராயம் கொண்டு தன்னைத்தானே குறைவாக பார்ப்பது. என்னிடத்தில் குறைவுகள் இருக்கின்றது, என்னிடத்தில் குறைகள் இருக்கின்றது, என்னிடத்தில் தவறுகள் உள்ளது என்று தன்னை பற்றி கிபர் இல்லாமல் பெருமை கொள்ளாமல் என்னிடத்தில் தவறுகள் இருக்கிறது என்ற அந்த நம்பிக்கை, அந்த பார்வை, தன்னை பற்றி யோசிப்பது, பிறரை பற்றி மிக ஒரு உயர்ந்த ஒரு கண்ணோட்டத்தை வைப்பது அல்லது ஒரு பார்வை வைப்பது. சமுதாயத்திலே நாம் பார்க்கின்ற 2 மிக பெரிய பிரச்சனை, உண்மை நிராகரித்தல், மக்களை பற்றி ஒரு தவறான சிந்தனை, எல்லாரையும் திருடர்கள் போலையோ இல்லை எல்லாரையும் ஒரு கீழ்த்தரமான மக்கள் போலையோ எல்லாரையும் ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பது. இது அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம். இதனால தான் பெரிய பிரச்சனைகள் வருது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களை பற்றி கூறும் பொழுது வ இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, அல்லாஹ்வின் அடியார்கள் எத்தகையோர் என்று சொன்னால் அவர்கள் பூமியிலே பணிவுடன் நடப்பார்கள். பூமியில் நடக்கும் பொழுது பணிவுடன் நடப்பார்கள். காலரை தூக்கி விட்டு நான் தான் பெரிய ஆள் நடக்க மாட்டார்கள். அவர்கள் தாழ்மையுடன் இருந்து கொள்வார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த அந்த உபதேசங்களில் ஒரு உபதேசம் வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியிலே பெருமையுடன் நடக்காதீங்க, தற்பெருமை கொண்டு பூமியிலே நீங்கள் செல்லாதீர்கள். இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை முஸ்லீம் ஆகிய நாம் இதை உணர வேண்டும். நம்மளுடைய வேல்யூ என்ன? அல்லாஹ்வின் முன்னிலையில் நாங்கள்லாம் யார்? அல்லாஹ் எவ்வளோ பெரியவன், அல்லாஹுடைய மகிமை, அல்லாஹுடைய அந்தஸ்து, அல்லாஹுடைய தரஜை எவ்வளோ பெரியது. அவனுக்கு முன்பாக நாம் யாருமே இல்லை. ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹரி லம் யகுன் ஷைஅம் மஸ்கூரா. சூரத்து தஹரிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைவுபடுத்துகின்றான், மனிதர்களே உங்கள் மீது ஒரு காலம் செல்லவில்லையா, அப்பொழுது நீங்கள் கூறப்படும் அளவுக்கு எதுவுமே இல்லவே இல்லை. நீங்கள் நினைவு கூறப்படாத ஒரு நிலையில் ஒரு காலம் சென்றதில்லையா? நீங்கள் பிறப்பதற்கு முன்பாக உங்களை யார் அறிந்தார்கள்? நீங்கள் யார்? உங்களை பற்றி யாருக்கு தெரியும்? உங்களுடைய பேர், உங்களுடைய புகழ் யாருக்கு தெரியும்? அதோ கூறுவதற்கும் ஒரு நிலை இல்லை, உங்களை நினைவு கூறுவதற்கும் யாருமே இல்லை. ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மஸ்கூரா, நீங்கள் ஒரு பொருளாகவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை படைத்தான். அதுவும் எந்த இடத்திலே படைத்தான்? ஃபல்யன்துரில் இன்சானு மிம்மா குலிக், மனிதன் எந்த விஷயத்திலிருந்து படைக்கப்பட்டான் என்று அவன் பார்க்கட்டும். குலிக மிம்மா இன் தாஃபிக், ஒரு அழுக்கான நீர் சொட்டிலிருந்து படைக்கப்பட்டான். மிகவும் அழுக்கான நீர் சொட்டிலிருந்து மனிதன் படைக்கப்பட்டான். இதுதான் நம்முடைய யதார்த்தம், இதுதான் எங்களுடைய உண்மை நிலவரம். இப்படிப்பட்ட நாம் எதற்காக பெருமை கொள்ள வேண்டும்? இதுதான் நம்மளுடைய உண்மை. மின்ஹா ஹலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தன் உஹ்ரா, மண்ணிலிருந்தே படைக்கப்பட்டோம், மறுபடியும் அதே மண்ணறையில் செல்ல இருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த மனிதன் தற்பெருமை கொள்வதற்கான எந்த ஒரு காரணமும் இல்லை. ஆகையால் அல்லாஹ்விடத்தில், முக்கியமாக அல்லாஹ்விடத்திலே தாழ்மையுடன் நடந்து கொள்வது இது கல்புடைய மிகப்பெரிய இபாதத். இப்படிப்பட்ட இபாதத்தை செய்தால் ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் எங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவான், அல்லாஹ் எங்களுடைய மதிப்பை மக்களுடைய கண்களிலே உயர்த்துவான். அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமிக்க வாழ்க்கையை வாழ்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் அளிப்பானாக. ஆமீன். அகுலு ஹாதல் கௌல் வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.